நீட்ல ஸ்கேம் கிடையாது. நீட்டே ஒரு ஸ்கேம் தான். இது வந்து எப்படின்னா ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுறதா நீங்க பார்க்குறீங்க. ஆனா பின்னாடி ஆர்ட்ஸ், சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ கூட இது வந்து டிலே பண்ணி விட்டுரும். நீட்டுக்கு மட்டும் 40 நாள் கிட்ட கேப் கொடுக்குறாங்க. இந்த 40 நாளுமே கோச்சிங் சென்டருக்கு பணம் சம்பாதிக்கவும், கோச்சிங் சென்டருக்கு அதில் லாபம் சம்பாதிக்கவும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது உண்மைதானா? உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இது ஒரு காரணமாட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இங்க என்ன நடக்குது? ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்தில் ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க. இந்தியா ஃபுல்லா ஒரே கொஸ்டின் பேப்பர் கண்டக்ட் பண்றீங்க. ஸோ அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க லீக் பண்ணாலும் அது எல்லா இடத்துக்கும் போகணும். இல்லை, அது நடந்தது கோட்டால. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு பையன் எதுக்கு திரும்ப அந்த எக்ஸாம் எழுதணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கேள்விப்பட்ட வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்லாம் 30,000 கிட்டத்தட்ட ஒரு 28-30 லட்சம் வரைக்கும். நீங்கள் கோச்சிங் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, வச்சுருக்கீங்க. ஸோ நீங்களுமே இதில் சான்சஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த வாட்டி பேப்பர் ரொம்ப சிம்பிள்னு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இப்போ தான் எனக்கு அதோட அர்த்தம் புரியுது. எத்தனை பிள்ளைங்க சார் 12th போர்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீட்டுக்கு படிச்சாங்க. இப்போ 12th போர்டில் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. இப்போ அவனுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும்? இப்போ அவனுக்கு வந்து நீட்டில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிருக்கும். அப்புறம் இன்னொரு பயத்தில் இருப்பாங்க. எல்லா மொழி, ஹிந்தி படம் எடுத்துங்க, தமிழ் படம் எடுத்துங்க, தெலுங்கு, மலையாளம், எல்லா படம் அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, பணம் கொட்டுற இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வருஷத்துக்கு அந்த இண்டஸ்ட்ரி மூலியமாக வரக்கூடிய வருமானம் 11,000 கோடி, 13,000 கோடி, 13,000 கோடி. இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் 60,000 கோடி ரூபா வருஷத்துக்கு. நம்ம கிட்ட ப்ராப்பர் மெக்கானிசம் நீங்க வச்சிருக்கணும். இப்போ நீங்க கோச்சிங் இண்டஸ்ட்ரியை குறை சொல்றீங்க, பொலிட்டிஷியனை குறை சொல்றீங்க, அங்கே என்டிஏ ஏஜென்சியில் என்ன மெக்கானிசம் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அந்த மெக்கானிசம் யாருமே கேள்வி கேட்கறது இல்லையா? என்கிட்ட கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாம்ன்ற அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கக்கூடாது. இல்லாட்டி 12th போர்டை கேன்சல் பண்ணுங்க. ஆனால் இந்த புரிதல் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இன்னும் பெருசாக வந்து சேரலையோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்குள்ளே எவ்வளோ பெருசாட்டு வெடிச்சிருக்கணும், இது எவ்வளோ பெரிய விஷயமாட்டு இருக்கணும். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீட் தேர்வு குறித்த சர்ச்சை இப்போ மறுபடியும் பயங்கர விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். நீட் தேர்வு தாள் வந்து வினாத்தாள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்ற செய்தி வெளியாயிருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? அதான் சார், இது என்னமோ 2026 முதல் முறையாக நடந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. ஓகே. இந்த வாட்டி பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. எப்படி நினைக்க, நம்ம ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இதுதான் வந்து மேஜராட்டு இந்த இது வந்து இது மூலியமாக தான், இவங்க மூலியமாக தான் வெளில வந்திருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி கெஸ்ட் பேப்பர்னு ஒன்று விடுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு அது மேட்சிங்காக தான் கொஸ்டின்ஸ் எப்போவுமே இருக்கும். ஓகே. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க, கிட்டத்தட்ட ஒரு 120லேருந்து 125 கொஸ்டின், பயாலஜி 90 கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்குது. கெமிஸ்ட்ரியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கெஸ்ட் பேப்பர்னா எப்படி, யாரு ரிலீஸ் பண்ணுவா, எப்படி ரிலீஸ் பண்ணுவா? கெஸ்ட் பேப்பர் வந்து எப்படி நினைக்க, இப்போ அந்தந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இது குரூப்பாக இருக்கலாம், அல்லது டெலிகிராம் குரூப்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. முக்கியமாக அது டெலிகிராமில் தான் இது வந்து நிறைய நடக்கும். டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னு நினைக்க, நீங்களே தேடலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீட்டை பற்றின கொஸ்டின் பேப்பர்ஸ், பிவைக்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா குரூப்புமே அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அந்த கம்யூனிட்டியில் வந்து அவங்க வந்து யார் ரிலீஸ் பண்ணுவான்னு தெரியாது. அது உள்ளுக்குள்ளே யாராவது பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க, அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இது வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வெளியில் விடுவாங்க. அது ஒரு சில கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் கூட அது பண்ணும். ஆனால் அவங்க எதுக்காண்டி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மாடல் பேப்பர் மாதிரி கொடுக்கணுன்றதுக்காண்டி. இல்லை, இதுலேயுமே அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்ற மாதிரி செய்திகள் வருது. பட் நிரூபிக்கப்படலை. ஆனால் அவங்க சொல்கிற அந்த என்கிரிப்டட் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பில் தான் இது வந்து லீக் ஆகிருக்கு. 400 பேருக்கு மேலே அந்த குரூப்பில் இருந்திருக்காங்க. இந்த பேப்பர், இந்த கொஸ்டின்ஸை வெளியில் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னும் சொல்லிடுறதா தகவல் வருது. அப்படின்னா இதுக்கு பின்னணியில் கோச்சிங் சென்டர் இருக்குன்னு தானே மீனிங்ஃபுல் வருது. அதாவது நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு நினைக்க, இப்போ நான் இப்போ ஒரு கோச்சிங் சென்டர் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நினைக்க, அவங்க பசங்களை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே. அவங்க வெளியில் கொண்டு போய் விற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் வந்து ரேங்க் கொண்டுட்டு வரணும், அவங்க போஸ்டர் பாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க எதுக்கு கம்யூனிட்டியில் கொண்டுட்டு வந்து பண்ணணும்? அவங்க இன்வால்வ் ஆகலைன்றது வந்து நான் சொல்லிக்கிட மாட்டேன். அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இது நடக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். இருக்கலாம். ஆனால் வந்து மொத்தமாட்டு அவங்க தான் வந்து காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு போட்டி இருக்கு இல்லையா? கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போட்டி இருக்குது. யாருக்கு முதல்ல கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதோ அவங்க வந்து தனியாக வச்சுக்கிட்டு அவங்க பசங்களை மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துருவாங்க இல்லையா? அது அவங்க அதை தானே பார்ப்பாங்க. அவங்க எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க? இதில் என்னன்னு எனக்கு அந்த மாதிரி சப்போஸ் அது கோச்சிங் இன்வால்வாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய யாராவது கவுன்சிலர்ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இது ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டு வெளியில் கொண்டுட்டு போய் லீக் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிற நோக்கத்தில். ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்லாம் 30,000லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28-30 லட்சம் வரைக்கும்
வித்துருக்காங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட் இதில வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இதில முக்கியமாட்டு எங்கெங்கெல்லாம் கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெறைய இருக்குது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் வந்து சொன்னாங்க இல்லையா? ராஜஸ்தான்ல கோட்டான்றது தான் வந்து இந்த கோச்சிங் கிளாஸோட ஹப்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ தேர்வு அந்த தாள் வந்து லீக் ஆயிருக்கிறது ராஜஸ்தான்ல தான். ராஜஸ்தான்ல தான். ஓகே. அது கோட்டால இல்ல. பட் ஆனா ராஜஸ்தான்ல தான் ஓகே. சொல்லியிருக்காங்க. இந்த ராஜஸ்தான்ல வந்து அது கோட்டா தான் வந்து ஹப் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு. இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஹப்னா அங்க அதிகமான கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்குமா? அங்க தான் முதல்ல எல்லா இந்த மாரி கோச்சிங் இந்த நீட், ஜெய் நீட் இல்ல. நீட்டுக்கு முன்னாடி ஜெய்லாம் இருந்தது இல்லையா? ம். ஜெய் எங்க படிக்கணும்னாலும் முதல்ல வந்து ஒண்ணு அவங்க கோட்டாக்கு போவாங்க. ராஜஸ்தானுக்கு போயிடுவாங்க பசங்க. அப்படி இல்லாட்டி இங்க வந்து ஹைதராபாத் இந்த சைடு சவுத்ல இந்த பக்கத்துல தான் வந்து நம்ம ஊர் பிள்ளைங்களே ட்ராவல் பண்ணாங்க. கோட்டாக்கு எதுக்கு பிரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா, அங்க ஹிந்தி. ம். இங்க நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்னா மத்த ஊருக்கு இந்த ஹைதராபாத் அந்த மாரி ஊர்ல தான் வந்து முதல்ல வந்து கோச்சிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓகே. அதுல இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு பெருசா வளர்ந்துட்டாங்க. இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த நீட்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த இது அப்படியே டைல்யூட் ஆயி எல்லா இடத்துக்குமே அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய லீடிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே ஒரிஜினேட்டட் ஃப்ரம் கோட்டா தான். அங்க தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்ப இப்ப இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் நல்ல லீடிங் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் அங்க கோட்டால வந்து பிரான்ச் தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் அங்க தான் இருப்பாங்க. அங்க இருந்து தான் வந்து மத்த இங்கெல்லாம் ஸ்டேட்ஸ்ல மத்த ஓபன் ஸ்டேட்ஸ்க்கே பண்றாங்க. ஓப்பன் பண்ணாங்க. இப்போ மத்த ஸ்டேட்ஸ்ல ஓப்பன் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு பசங்க டிராவல் பண்றது குறைஞ்சு போயிட்டு எல்லாரும் அந்தந்த ஊர்லயே படிக்க ஆரம்பிச்சனால இப்போ கோட்டால வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே. இப்ப அவங்க இதனால வந்து பிசினஸ் பாதிக்கப்பட்டதா இல்ல கிடையாது. பிசினஸ் வளர்ந்திருக்கு. ஏன்னா வந்து இந்தியா ஃபுல்லா இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ம், ம், இப்போ ம். அவங்க வந்து இப்ப அங்க ஆனா அவங்களுடைய நெட்வொர்க் இருக்கும் இல்லையா? அந்த என்டிஏ கூடலாம் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி கூடலாம் அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கும் இல்லையா? அந்த நெட்வொர்க் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓகே. இப்ப நான் அது வந்து நீங்க சொன்ன மாரி பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கும், இன்வால்வ் ஆகாதுன்றத பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய ரோல் வந்து இதுல இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. அங்க நீங்க அந்த ஊருக்கு போனா தெரியும் சார். அந்த நார்த்ல அந்த அந்த ராஜஸ்தான் ஏரியா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், இல்ல டெல்லி நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஓகே. நீங்க அவங்க வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ் கூடயும் எல்லார் கூடயும் கோஆர்டினேஷன் இருப்பாங்க. எல்லார் கூடயும் டச்ல இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே எப்படின்னு அன்னைக்கு எல்லா ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கறது, இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல அந்த மாதிரி இதுக்குன்னே ஒரு தனி ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஓகே. அதுல ஒரு பெரிய பணம் இருக்குது. புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸ். இப்போ நீங்க ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுத்தா 10,000 இருந்து 15,000 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓகே. இங்க இருந்து புல் பண்ணி கூட்டு வந்தா இது இருக்கு. ஒரு டீச்சரை கூட்டு வந்தா ஒரு பணம் இருக்குது. ஓகே. இது இந்த மாதிரி ஒர்க் இது ஒரு ஒர்க்காவே போயிட்டு இருக்குது. இது ஒரு ஓகே. ஒரு ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கா போயிட்டு இருக்குது. அந்த ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அன்னைக்கு ஏதாவது பணத்துக்காக வேண்டி அவங்க இந்த வேலையை பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. இதுல கோச்சிங் கிளாஸ் எஸ் அவங்களுக்கு கிடைக்கிற இது ஒரு பெனிஃபிட்டா பார்த்துட்டு அவங்களும் அதுல இன்வால்வ் ஆயிடுறாங்க. மொத்தம் 180 கேள்வி. இதுல 120 கேள்வி கிட்ட வந்துருச்சு. ஒரே சேமா வந்து 180ல 120 25 கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் 7ஆம் தேதி வந்த கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே கொஸ்டின் உள்ள வந்திருக்கு. ஓகே. 7ஆம் தேதி 8ஆம் தேதி அது லீக் ஆச்சு பாத்தீங்களா? அதே கொஸ்டின் உள்ள வந்திருக்கு. ஓ ஓ ஓ. ஆனா வந்து அது சும்மா ஒரு கெஸ்ட் பேப்பர்ல 135ன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா கொஸ்டினுமே வந்ததா தான் வந்து கேள்வி. அதனால கணக்கு. ஃபுல்லா கேன்சல் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த லீக் ஆயிடுச்சு. இப்போ மறுதேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நாளுக்குள்ள சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இது சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயமே இல்ல சார். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எப்படி அப்படின்னு அன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 21,75,000 பிள்ளைங்க எழுதியிருக்காங்க. இந்த வாட்டி எழுதுனது 22 லட்சம் பேர். 22 அதான் 21,75 கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இப்போ அவங்க எல்லார் எக்ஸாமையும் நீங்க மொத்தமா கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பிள்ளைங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட போர்டு எக்ஸாமை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் முக்காவாசி பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு இப்போ அவங்களால போர்டு எக்ஸாமையும் மார்க் பெருசா வாங்கியிருக்க மாட்டாங்க. நீட் எக்ஸாமும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி அத விடுங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் அவங்களுடைய பிரஷர், ஸ்ட்ரெஸ் ஐயோ எப்போ எக்ஸாம் இருக்கும்? இப்போ அவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். படிச்சுட்டு இருப்பான். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? பாவம் அவங்களுடைய நிலைமையை நான் வந்து யாருமே கன்சிடர் பண்ணாமலே இருந்திருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இது இல்ல தேவையில்லாத சாதாரண விஷயமான்னு ஏன் கேக்குறேன்னா, இன்னும் தமிழ்நாட்டிலேயே இந்த இஷ்யூவ பத்தி பெருசா ஒரு பேசல. பூம் பேசின மாதிரி பேசின தெரியலையே. மாரி தெரியல. ஏன்னா வந்து இப்போ நம்ம மக்கள் அதான் எனக்கு புரியல. நார்த்லலாம் பெரிய ஒரு பசங்கள்லாம் போயிட்டு நெறைய போராட்டம் பண்றாங்க. நம்ம ஊர்ல வந்து அத பத்தின வந்து அவேர்னஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம். பசங்க நெறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. நீட் எக்ஸாம் கேன்சல் ஆனதுக்கு சந்தோஷப்படுற பசங்க தான் நம்ம ஊர்ல அதிகம். ஏன் அப்படின்னா, நெறைய பேர் இப்ப எப்படின்னா 11த், 12த் முடிச்சுட்டு வந்து எழுதுறாங்கல்ல சார். இந்த 2 வருஷம் வந்து ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. இப்போ 1 மாசத்துல படிச்சு எழுதுனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இல்ல சில பேருக்கு வந்து அந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதல, நல்ல வேளை கேன்சல் ஆயிடுச்சு, அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகி நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நல்லா எழுதியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நிலைமை ரொம்ப பாவம் தான் சார். அது மட்டும் இல்ல. அந்த நல்லா எழுதியிருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்குறீங்க. அவங்க பேரண்ட்ஸ், அந்த சொசைட்டி இதெல்லாம் பார்க்கணும்ல. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துடைய பணவரை எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நீட்ல நீங்க ஒரு கோச்சிங் போனாலே கிட்டத்தட்ட 4 இருந்து 6 லட்ச ரூபா நீங்க 2 வருஷத்துக்கு செலவு பண்ணணும். இப்போ அந்த 6 லட்ச ரூபா வந்து இப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு நெறைய பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க.
இப்போ அது போயிடுச்சு. இப்போ அந்த பையன் வந்து திரும்ப புதுசா தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்படின்னா இந்த படிக்கிற விஷயம்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், 2 வருஷமா படிச்சது தானே, இன்னொரு 10 நாள் படிச்சா ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்படி கிடையாது இது. இது எப்படின்னா அந்த 2 வருஷம் வந்து அந்த 4ஆம் தேதின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஃபுல்லா ஃபோர்ஸா படிச்சுட்டு இருப்பான். இப்போ திரும்ப அதே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலே அவனோட மனநிலை வச்சு திரும்ப அதே வேலையை பண்ணணும் அவன். ஓகே. திரும்ப அதே வேலை பண்ணும்போது ஏற்கனவே பயங்கர டிஸ்டர்ப்டா இருப்பான். இப்ப பையன் வந்து இப்ப சரி இன்னொன்னு, நெறைய பேர் வந்து ஒரு இடத்துல போய் தங்கி போய் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ இந்த 1 மாசம் கேப்ல போயிட்டு ஏதாவது ஹாஸ்டல் எடுத்து தங்கி, அங்கேயே தங்கி இருந்து அங்க படிப்பாங்க. இப்போ அந்த ஒரு நாளைக்காண்டி ட்ராவல் பண்ணணும். இன்னொன்னு வந்து நெறைய எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு வந்து பசங்க 3 மணி நேரம், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். இப்ப திரும்ப அந்த பிரஷர் எடுத்துக்கிட்டு, இது இது வந்து அவங்க சொல்ட்டாங்க, "நாங்க வந்து எல்லா இடத்துலயும் திரும்ப கண்டக்ட் பண்றோம். நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணலனாலும் பரவால்ல" அப்படின்ட்டு என்டிஏ சொல்லுது. ஆனா அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. இந்த ரூ. 1500 தான் எல்லாரும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்களா? அது கணக்கு அது கிடையாது. பசங்களோட அது என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப சீரியஸா எடுத்த ஃபேமிலி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சார், சயன்ஸ் குரூப்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2டே 2 ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வைப்பாங்க. ஒண்ணு டாக்டர், இன்னொன்னு இன்ஜினியர். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க, ஒண்ணு டாக்டர் இல்லையா பாதி பேர் இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, டாக்டருக்கு அந்த ஆப்ஷன் வந்து டிலே ஆக இந்த இன்ஜினியரிங் ப்ராசஸ், கவுன்சிலிங் எல்லாமே டிலே ஆகுமா? இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுறதா நீங்க பார்க்குறீங்க. ஆனா பின்னாடி ஆர்ட்ஸ், சயன்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ கூட இது வந்து டிலே பண்ணி விட்டுரும். ஓகே. அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா இடத்துலயும் மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் அடி வாங்குது. ஆனா இந்த புரிதல் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து இன்னும் பெருசா வந்து சேரலையோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, இதுக்குள்ள எவ்வளோ பெருசாட்டு வெடிச்சிருக்கணும். இது எவ்வளோ பெரிய விஷயமாட்டு இருக்கணும். பட் யாருமே அத பத்தி பேசல. இல்ல, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட்டுன்றதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் 89 தடவை வந்து வினாத்தாள் வந்து வெளியில லீக் ஆயிருக்கு. முறைகேடு இல்லாம தேர்வே நடக்கல. ஸோ நீட்டு அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து நீட்டை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டுன்றதே ஸ்கேம் தானா? சார் அது அவரு முன்னாள் முதலமைச்சர் சொன்னது ஒரு விதத்துல அதான். நீட்ல ஸ்கேம் கிடையாது. நீட்டே ஒரு ஸ்கேம் தான். ஓகே. ஏன்னா வந்து இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஜேஇ எக்ஸாம் நடக்குது. அவங்க எப்ப பண்றாங்க? ஜனவரி மாசத்துல ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல வைக்கிறாங்க. எக்ஸாம் அதாவது 12th போர்டு முடிஞ்சு அடுத்த 7 நாள்ல அவங்க இந்த எக்ஸாம் வச்சுடுறாங்க. அடுத்தது வந்து பேட்சா வைக்கிறாங்க. ஸோ அதுலயும் 15,00,000 பேர் வரைக்கும் எழுதுறாங்க. அதுல ஒண்ணும் சும்மா வந்து ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் எழுதல. 15,00,000 பேர் எழுதுறாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, இங்க என்ன நடக்குது? ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்துல ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க. இந்தியா ஃபுல்லா ஒரே கொஸ்டின் பேப்பர் கண்டக்ட் பண்றீங்க. ஸோ அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க லீக் பண்ணாலும் அது எல்லா இடத்துக்கும் இப்போ ஒண்ணும் இல்ல. அது நடந்தது கோட்டால. ஆனா இங்க தமிழ்நாட்டு பையன் எதுக்கு திரும்ப அந்த எக்ஸாம் எழுதணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டு பையன் எதுக்கு சார் அந்த எக்ஸாம் எழுதணும் திரும்ப? ஏன்னா நடந்தது அங்க கோட்டால. இதே விதவிதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்ப சிபிஎஸ்இ 12th போர்டுக்கே பாத்தீங்கன்னா கோட்டால ராஜஸ்தான்ல. சாரி ராஜஸ்தான்ல சிபிஎஸ்சிலே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இது இருக்குது. என்னது நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் அவங்க செக்டாரா பிரிச்சு கொடுக்குறாங்க. சிலபஸே 5-6 சிலபஸ் 5-6 சிலபஸ் இருக்குது. அதெல்லாம் ஓகே. நான் கொஸ்டின் பேப்பர் சிபிஎஸ்இ சிலபஸ்லயே ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது எல்லா இடத்துலயும். டெல்லியில வேற பேப்பர் இருக்கும், சென்னைக்கு வேற பேப்பர், பெங்களூருக்கு வேற பேப்பர், இது மாதிரி பிரிச்சுறாங்க. டிவிஷன், சவுத் டிவிஷன் தனியா அப்படி பிரிக்கும் போது இவ்வளோ பெரிய எக்ஸாம் நீங்க நடத்துறீங்களே, இதுதான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க நடத்துறீங்க. இது கூட அது என்ன சொல்லுவாங்க, இது எக்ஸாம் எழுதுனாதான் நீ வந்து டாக்டர் ஆகிறதுக்கு தகுதின்ற அளவுக்கு தகுதி அடிப்படைன்னு சொல்லிட்டீங்க நீங்க. அப்படின்னா இதை எவ்வளோ கேர்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணணும், இதுக்கு எத்தனை மல்டி கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கணும், மல்டி லேயர் பாதுகாப்பு இருக்கணும். அப்படின்னா இது என்ன சிரிச்சா மாதிரி தான் இது எல்லாரும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. இப்போ நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சொல்கிறோம், இது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கக்கூடிய விஷயமா தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வாட்டியும் இப்போ நார்த் சைடில் பசங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த லாபியில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் ஆகிடுது. இதுக்கு சொல்யூஷன் ஒன்று நீட்டே இல்லாமல் இருக்கிறது தான் சொல்யூஷன். 12th இப்போ எத்தனை பிள்ளைங்க சார் 12th போர்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீட்டுக்கு படிச்சாங்க. இப்போ 12th போர்டில் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. இப்போ அவனுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும்? இப்போ அவனுக்கு வந்து நீட்டில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிருக்கும். அப்புறம் இன்னொரு பயத்தில் இருப்பாங்க. இந்த வாட்டி பேப்பர் ரொம்ப சிம்பிள்னு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இப்போ தான் எனக்கு அதோட அர்த்தம் புரியுது. பேப்பரை வந்து லீக் பண்ணிட்டு சிம்பிள்னு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்களோன்ட்டு. ஓகே, அந்த மாதிரி தோணுது. இப்போ வந்து அடுத்த பேப்பர் இதோட கஷ்டமாருன்ட்டு வேற ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம சைட்லேருந்து நமக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் எந்த பேப்பர் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ண எழுதலான்ட்டு. ஆனால் அவன் ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்லேருந்து பாருங்க, ஐயோ இந்த வாட்டி பேப்பர் ரொம்ப கஷ்டமா வரும் போல இருக்கே, நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், அந்த பதட்டத்திலே உட்காந்துட்டு இருப்பான்ல. இப்போ ஜேஇ எக்ஸாம் சொன்னீங்க. ஜேஇ எக்ஸாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு 12th எக்ஸாம் முடிஞ்சு 7 நாள்லையா? இல்ல 7 நாள்ல 7 நாள்ல நடக்குது. 7-14 7th ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல முடிச்சிடுறாங்கன்னு சொல்றீங்க. பட் நீட்டுக்கு மட்டும் 40 நாள் கிட்ட கேப் கொடுக்குறாங்க. இந்த 40 நாளுமே கோச்சிங் சென்டருக்கு பணம் சம்பாதிக்கவும், கோச்சிங் சென்டருக்கு அதுல லாபம் சம்பாதிக்கவும் தான் 40 நாள் கேப்பே. அதுக்காக தான் நீட்டுக்கான திட்டமே அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது உண்மைதானா?
உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இது ஒரு காரணமாட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓகே. வந்து இப்போ வந்து மே 3ஆம் தேதி நடத்துற எக்ஸாம் இப்ப அவங்க இன்னொரு காரணமும் சொல்றாங்க. எப்படின்னா 5, 6 சிலபஸ் இருக்கு. சிபிஎஸ்இ இருக்கு. ஸ்டேட் போர்டுக்கு தனித்தனி சிலபஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஐஜிசிஎஸ்இ போர்டு இருக்கு. ஐபி போர்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வேற வேற சிலபஸ். ஆனா எக்ஸாம் ஒரே எக்ஸாம். நீட் எக்ஸாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 1 மாசம் நீ ரிவைஸ் பண்ணிட்டு வா. அது 1 மாசத்துல படிக்கிற படிப்பே கிடையாது. அதனால ஓகே. தான் அந்த டவுட் வருது எல்லாத்துக்கும். இந்த கோச்சிங் கிளாஸ் பெனிஃபிட்டா அப்படின்ட்டு. ஓ. இப்ப அதே தான் ஜேஇக்கும் நடக்குது. ஜேஇக்கும் அதே தான். இப்ப என்னன்னா நம்ம மேலோட்டமா நீங்க பார்க்குறீங்க சார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுதானே இங்கேயும் படிக்கிறான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சார் உள்ளுக்குள்ள என்ன படிக்கிறான்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ம், அவன் ம். எந்த எக்ஸாம் படிக்கிறான்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்காம நம்ம என்ன இல்ல பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்க கோச்சிங் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, வச்சிருக்கீங்க. ஸோ நீங்களுமே இதுல சான்சஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அது உண்மையா இருக்குன்றது தானே அதுல ப்ரூஃப் ஆகுது. இருக்கலாம்ல சார். வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது வந்து அந்த 1 மந்த் கோர்ஸ் வந்து கிராஷ் பேட்ச்ன்ற ஒரு பேர்ல நடத்துவாங்க. இப்ப என்ட்ட கேட்டீங்கன்னா அன்னைக்கு இப்ப நான் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாவே சொல்றேன். இந்த 1 மாசத்துனால ரிசல்ட் வராதுன்னு சொல்லி தான் அவங்கள வந்து சொல்லவே செய்வேன். எடுக்கவே செய்வேன். அட்மிஷன் எடுப்பேன். இந்த வாட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீயா தான் நீட் கோச்சிங் பண்ண தான் செஞ்சேன். நான் வந்து ஃப்ரீ கோச்சிங் தான் பண்ணேன். நான் வந்து துட்டு வாங்கிட்டுலாம் பண்ணல. ஓகே. ஆனா இதுல வந்து பெரிய பணம் புழங்குதான்னு கேட்டா, பணம் புழங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இது கோச்சிங் இண்டஸ்ட்ரி மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கோட்டாலாம் பண்ணா ரூ. 40,000 ஃபீஸ் இந்த ஒரு மாசம் கோச்சிங்கே ரூ. 40,000. இதுல செலவுகள் பார்த்தீங்கன்னா, அவன் ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கிறான்னா, அந்த 1 மாசம் ஹாஸ்டலுக்கு வேற தனி ஃபீஸ் இருக்குது. ஓகே. கிட்டத்தட்ட அவன் ரூ. 1,00,000 செலவு பண்ணி அந்த அந்த 1 மாசத்துக்கே அவன் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது 12th எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த நீட் கோச்சிங்க்கு அந்த 40 நாளுக்கு அவன் பே பண்ற வேலை வந்து 1,00,000க்கு மேல. மேல. ஓகே. அதாவது தங்கி படிக்கிறவங்களுக்கு. ம். அதாவது அங்க போய் நம்ம என்னது ஹாஸ்டல்ல போய் படிக்கிற வெளியூர்ல பசங்களுக்கு இந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்காக தங்கி படிக்கிறவங்களுக்கு. படிக்கிறவங்களுக்கு ஆமா. அதுக்கு அவ்வளவு செலவு அவ்வளவு ஆகுது. செலவாகுது. ஏன்னா வந்து கோச்சிங் ஃபீஸே அவ்வளவு வந்துருது. ஓகே. அப்புறம் இது ஒரு 40 நாள்ல எப்படி ரிவைஸ் பண்ண முடியும்னு தெரியல. நீங்க என்ன பண்ண எல்லாத்துக்கும் ஒரே மாரி இப்ப எல்லாத்துக்கும் காமனாட்டு ஒரு சிலபஸ் மாரி கொண்டுட்டு வந்து வச்சுட்டீங்க. அதுக்கு பேஸ் பண்ணி எக்ஸாம் வச்சீங்கனாலும் பரவால்ல. சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்னு நம்ம சொல்லிடுறோம். இது வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பையனுக்கும், சிபிஎஸ்இல படிக்கிற பையனுக்கும் சிலபஸ் வந்து ஒரே பேரலலா இருக்கிற சப்ஜெக்ட் பேரு ஒண்ணு தான் சார். அது மாரி இந்த டாபிக் பேரும் மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கும். இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஆனா 2 ஒண்ணா இருக்கான்னு கேட்டா 2 ஒண்ணு கிடையாது. நம்ம மேலோட்டமா வெளில இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? ஒரே டாபிக் தானப்பா, ஈஸியா எழுதிட்டு போயிடலாம்லப்பா அப்படின்னு நீங்க ஓகே. சொல்லிடுவீங்க. பட் அவன் படிக்கிற விதம், அவன் எல்லா பேட்டர்னும் மாறுது. இப்ப நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சிபிஎஸ்இ சிலபஸ் கொஞ்சம் இது கம்பேர் பண்ணி ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் குறைச்சுட்டாங்க. இப்ப திரும்ப கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து அதனால வந்து இந்த ஜேஇக்கு வந்து தனியா தான் நீங்க பிரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. நீட்டுக்கும் நீங்க தனியா தான் பிரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இந்த 2 எக்ஸாம்க்கும் பிரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நீங்க வந்து எங்கள மாரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இப்போ இல்லாட்டி என்ன பண்ணணும் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இதுக்கு உண்டான ட்ரெய்னிங் குடுங்கன்றேன். அட்லீஸ்ட் இதோட இன்டகிரேட் பண்ணி எப்படி கொண்டுட்டு போலாம்னு ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்டேட் பண்றதுக்கு உண்டான பாவம் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவங்களே இப்ப நம்ம குறை சொல்ல இதுல முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில இப்ப இந்த நீட் எக்ஸாம் அதோட கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப இந்த இஷ்யூலயே பொலிட்டீஷியன்ஸோட நேம் அடி வாங்குது. அதுல வந்து நெறைய கோச்சிங் சென்டர்ஸோட அ பேரும் அடி வாங்குது. அந்த உரிமையாளரும் இன்வால்வ் அப்படின்லாம் பேசுறாங்க. சில புரோக்கர்ஸ் வந்து இப்போ கைதும் பண்ணியிருக்காங்க. 3 கைது கிட்ட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் இதுல இன்வால்வ்ன்னு சொல்றாங்க. இதுல இது வந்து ஒரு இடத்துல நடக்குதுன்னும்போது, இன்னொன்னு ஸ்டேட் வைஸ் நெறைய ஸ்டேட்டும் இதுல 45 பேர் கிட்ட இதுல இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேங் பின்னாடி அப்படின்ற மாதிரியும் செய்தி வருது. இது வந்து மொத்த இந்தியாவுக்குமே சேர்த்து ஸ்கேம் பண்றாங்களா? அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன் சார். இப்ப இந்தியால இருக்கக்கூடிய எல்லா படமும் ரிலீஸ் ஆகுதுல்ல சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுப்போம். எல்லா மொழியிலயும் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா மொழி ஹிந்தி படம் எடுத்துங்க, தமிழ் படம் எடுத்துங்க, தெலுங்கு, மலையாளம் எல்லா படம் அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. பணம் கொட்டுற இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வருஷத்துக்கு அந்த இண்டஸ்ட்ரி மூலியமா வரக்கூடிய வருமானம் 11,000 கோடி அப்படின்னு வச்சுங்க. அது 13,000 கோடி. 11, 11, 13,000. 13,000 கோடி. இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில 60,000 கோடி ரூபா வருஷத்துக்கு. ஓகே. புரியுதா உங்களுக்கு? இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கோச்சிங் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, அதனுடைய வருமானம் 60,000 கோடி ரூபா. ஸோ இதுல இப்போ பார்த்தீங்க அப்படின்னு அன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே நம்ம வந்து கலர்ஃபுல்லா பார்க்குறோம். அதுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வெளியில தெரியுது. ஆனா இந்த 60,000 கோடி ரூபா வந்து இதுல புழங்குற இடம். இல்ல எல்லாரும் இன்வால்வ் ஆகுறதுன்றது ரொம்ப சாதாரண. பொலிட்டீஷியன்ஸே எவ்வளோ பேர் கோச்சிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு தான் இல்ல இருக்காங்க. இப்ப இத சொல்ல போனா அதுக்காகவே நீட் எக்ஸாம கொண்டு வந்தாங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுல்ல. இருக்கலாம் சார். எல்லாமே இருக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நான் வந்து எதுவுமே இப்போ நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னு அன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே தமிழ்நாட்டுல மட்டும் தான் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஓகே. நீங்க கர்நாடகா போனீங்கன்னா, அங்க கேசிடி எக்ஸாம் எழுதி ஆகணும் நீங்க. மகாராஷ்டிரால எம்எஸ்டி சிஇடி எக்ஸாம் எழுதி ஆகணும். எல்லா ஸ்டேட்டுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது.
ஆனா அந்தந்த ஸ்டேட்டோட சிலபஸை பேஸ் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஓகே. ஆனா நம்மளோட இடத்துல வந்து எங்கேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் கிடையாது. ஆனா இந்த நீட் எக்ஸாம் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு அன்னைக்கு அது கூட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற மாதிரி பேர் வச்சாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வச்சுட்டு நம்மள மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் அதான் நம்மள எலிஜிபிலிட்டின்னு வரும்போது நம்ம மட்டம் தட்டுறோம்ல. நீ எலிஜிபிள் ஆகல போயிட்டு வா அப்படின்ற மாதிரி. சரி இதுல வந்து இந்த டோட்டல் எடுத்தவனுக்கு எல்லாத்துக்கும் சீட் கிடைக்குதானா அதுவும் கிடையாது. இல்ல சார், மருத்துவ படிப்பு அப்படின்றது கொஞ்சம் சில பேசிக்ஸ் அதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கலாம் இல்லையா அரசு? சார் அப்படின்னா 12th சிலபஸ்ல நம்ம பயாலஜி என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? ஓகே. 11th சிலபஸ்ல பயாலஜி என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? நீங்க அதை என்ஹான்ஸ் பண்ணிடுங்களேன். அதை அழகாட்டு சொல்லி கொடுங்க. அது இன்னும் எலாபரேட்டா எழுதுற கொஸ்டின் ஆச்சு அது. சார் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறது வந்து என்ன ரொம்ப ஈஸி கரெக்ஷன். இப்போ இத்தனை 22 லட்சம் பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு நினைக்கி இப்போ இதென்னா ஆன்லைன்ல கரெக்ட் பண்ணிடலாம், ஆன்லைன்ல டெஸ்ட் வச்சிடலாம், ரொம்ப ஈஸியா முடிச்சிடலான்றதுனால தான் எம்சிக்யூ பேட்டர்ன். ஓகே. இப்போ இதே அவன் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல எழுதுறான், எல்லாம் பெருசு பெருசா எழுதுறான்னு நினைக்கி யார் உட்காந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்பா? இது கரெக்ஷனுக்கு ரொம்ப இதுக்கு வந்து நம்ம பெருசா நிறைய என்ன பண்ணிக்கலாம் நினைக்க ஒரு மசாலா மாதிரி போட்டுக்கலாம். என்னது கான்செப்ட் கிளியரா இருந்தால் அதை எழுத முடியும். யூ ஷுட் நோ ஹவு டு ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். இதெல்லாம் மசாலா மேலே தூர மசாலா தானே தவிர உண்மையை சொல்ல போனால் அவன் படிக்கிறதா அந்த அன்னைக்கு அவன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வந்து கரெக்ஷன் பண்ணுறது கஷ்டம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி வந்து ஓஎஸ்எம் அதாவது ஆன்லைன் கரெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கே இன்னைக்கு தான் ரிசல்ட் விட்டுருக்காங்க. இன்னைக்கு தான் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நேற்று 2 நாளாக நடந்த கூத்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக நேற்றுலாம் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா சிபிஎஸ்சி ரிசல்ட் 5 நிமிஷத்தில் வரப்போகுது. 10 பிரேக்கிங் நியூஸ் யார் கொடுத்துட்டு இருக்கா? கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகே. நியூஸ் சேனல் கொடுக்கல. இதை வந்து நான் சிபிஎஸ்சி குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க. 12, 13 அவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க இன்னும் 5 நிமிஷத்தில் ரிசல்ட் வரப்போகுது. இந்த ஓப்பன் பண்ணி லைவ்ல கொண்டு வந்து பேசிக்கிட்டு இப்படியே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலில் கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரோட 12th ஸ்டாண்டர்ட் 8ஆம் தேதி வந்துச்சு. கவர்மெண்ட் மாறாட்டாலும் பரவாயில்ல 8ஆம் தேதி வந்துட்டு என்ன காரணத்துக்காண்டி சார் ரிலீஸ் பண்ணாங்க? ஒரே காரணம் பையனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும். ஏன்னா அவன் நீங்கள் ஒரு நாள் இது ரிசல்ட்டை டிலே பண்ணி பாருங்க அவன் மைண்டே வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரிசல்ட் இப்போ நீட் எக்ஸாம் நீங்கள் 10 நாள் 15 நாள் தள்ளி போடும்போது 10 நாள் கழிச்சா டேட்டே பண்ண போறீங்க. இந்த 10 நாள் அவனுடைய மனநலம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இப்போ இவங்க ஈஸியாட்டு எல்லாமே சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம கிட்ட ப்ராப்பர் மெக்கானிசம் நீங்க வச்சிருக்கணும். இப்போ நீங்க கோச்சிங் இண்டஸ்ட்ரியை குறை சொல்றீங்க, பொலிட்டிஷியனை குறை சொல்றீங்க. அங்கே என்டி ஏஜென்சியில் என்ன மெக்கானிசம் வச்சிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த மெக்கானிசம் யாருமே கேள்வி கேட்கறது இல்லையா? எல்லாரும் வந்து அங்கே பிடிக்கிறோம் இங்கே பிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதையும் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் இயர் நடந்தால் பரவாயில்ல. 2024 ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. எல்லாருமே உங்களுக்கு தெரியும். 2024 பெரிய ஸ்கேம் நடந்தது. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனால் லீக் ஆச்சான்னு கேட்டால் எஸ் அந்த கெஸ்ட் பேப்பர்ன்ற வார்த்தைன்றதே அதுதான். அது ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் டெலிகிராம் உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிரும். ஓகே. இப்போ லீக் ஆயிடுச்சு சொல்லுங்க சார். இல்லை நம்ம ஊர் பிள்ளைங்க தான் இதில் ஏமாந்த பிள்ளைங்க. ஏன்னா இதில் எதுலையுமே நம்ம ஆட்கள் யாருமே இன்வால்வ் ஆக மாட்டேன்றாங்க. எதுவுமே அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. இப்போ பாருங்களேன் இதனால பாதிப்பு நம்ம பிள்ளைங்களுக்கும். ஆனால் நம்ம வாய் மூடிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. புரியுது அவங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை சார். என்ன 45 பேர் செஞ்ச தப்பு. இதனால பலன் அடைஞ்ச ஒரு 300, 400 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் துட்டு கொடுத்து அவ்வளோ துட்டு கொடுத்து யார் வாங்கியிருப்பான்னு நினைப்பீங்க? எல்லாருமே வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு 300, 400 பேர் வாங்கியிருப்பாங்க. இதனால அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது. ஆனால் பாதிப்பு யாருக்கு சார்? எத்தனை பேருக்கு சார்? 21 லட்சம் 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதிப்பு. அந்த ஃபேமிலிக்கு பாதிப்பு. எவ்வளோ விஷயங்கள் இது உள்ள இருக்குது. இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து கவர்மெண்ட் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாம்ன்ற அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கக்கூடாது. இல்லாட்டி 12th போர்டை கேன்சல் பண்ணுங்க. 2 பிரச்சனையும் சேர்த்து கொடுக்காதீங்க. ஓகே. இப்போ என்ன சார் பண்ணணும் பசங்க? இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் சார்? பிரச்சனைகள்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் பார்க்கும்போது தான் சார் தெரியும். நாங்கள் அவங்க கூடயே தான் சுற்றிட்டு இருக்கிறோம். அவன் எக்ஸாம் 4ஆம் தேதி வரும்போது இந்த மே 4ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும்போதே அவன் ஒரு அந்த நீட் எக்ஸாம் ரொம்ப சீரியஸாக எடுத்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக தூங்காமல் தான் இருந்திருப்பானுங்க. ஓகே. இப்போ தான் தூங்கவே ஆரம்பிச்சிருப்பானுங்க. 1 மாதம் 2 மாதம் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. 12th போர்டுக்கும் கண்ணு முழிச்சு கடைசி ஒரு 2 மாதம் அதுக்கு தான் படிச்சுட்டு இருப்பானுங்க. அது முடிச்சு அடுத்த 1 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தூங்காமல் படிச்சுட்டு இருப்பானுங்க முக்கால்வாசி மக்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இதுக்கப்புறம் தான் நிம்மதியாக தூங்கியிருப்பானுங்க, வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிருப்பானுங்க. இப்போ அதுலேயும் மண் விழுந்து போச்சு. இப்போ இந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் அவன் சோஷியல் மீடியா விட்டு வெளில வர மாட்டான். இன்ஸ்டாகிராமில் என்ன அப்டேட் வருது, யார் என்ன அப்டேட் கொடுக்குறா, இதையே தான் பார்த்துக்கிட்டு அதுலேயே தான் அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்க போகுது. சரி ஏதாவது தேத்திக்கிட்டு ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு போகலாம். ஒரு சில பிள்ளைங்க வந்து இது பின்னாடியே போயிடுவாங்க. இவங்களுடைய மனநிலைமை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கும். இவனுக்கு இந்த எக்ஸாமில் இருக்க இதே போயிடும். நீ டாக்டர் ஆகணுன்ற கனவு கூட விட்டுட்டு அவன் என்ன பண்ணிடுவான் அன்னைக்கு நான் ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துக்கிறப்போன்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. ஓகே. இல்லை இப்போ இந்த லாஸ்ட் டைம் நீங்கள் பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஸ்டிடியூஷன் இந்த அகாடமிஸோட காம்படிஷனில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற யாராவது போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி இங்கே நடக்குதுன்றதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தான் இந்த செய்தியே வெளியாகலாம்
அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இதுலயும் அது நடந்திருக்குமா? வாய்ப்பு இருக்குல்ல சார். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் நடத்துனா நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சுன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாரும் பெனிஃபிட். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசி தான் இத்தனை லட்ச ரூபா, அத்தனை லட்ச ரூபான்னு அன்னைக்கு பேரண்ட்ஸும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு 30,000 40,000 விற்கிறதுக்கு போகலாம். ஓகே. ஸோ இது வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஃபுல்லாவே இன்வால்வ் ஆகுதுன்னு நீங்க வந்து மொத்தமா சொல்லாம, அவங்களும் இதுல வந்து பங்கு பெறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா வந்து என்டிஏ வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்ல. நீங்க வந்து இது ஒரு பிரைவேட் செக்டார். அது கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட் செக்டார் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பிரைவேட் செக்டார் இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா அன்னைக்கு இப்போ இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட தான் செய்யுது. அவங்களும் தான் இதுல இன்வால்வ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை விட பெரிய கூத்துலாம் நடக்கும். நீட்டுக்கு வந்து நம்ம ஊர்ல தான் வந்து இப்போ எல்லாத்தையும் செக் பண்றாங்க. கம்மல்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அங்க ஒருத்தனுக்கு பதிலா இன்னொருத்தன் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு போய் இந்த முன்னாப எம்பிபிஎஸ் அதாவது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நடக்காத விஷயத்தை அவங்க காமிக்கல. இதுல நீங்க ஒரு செக்டாரை நம்ம மறந்து போய் பேசிட்டு இருக்கோம். ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு செக்டார் இருக்கு. நீங்க எல்லாம் 12th ஃப்ரெஷ்ஷா முடிச்ச பசங்களை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர, ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு செக்டார் இருக்கு. அந்த ரிப்பீட்டர்ஸோட நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரிப்பீட்டர்ஸ்ன்றதுனா வந்து எழுதி ஃபெயில் ஆனவங்களை மட்டும் சொல்லல. நான் சொல்றது வந்து ஒரு வருஷம் கேப் எடுத்து படிச்சிருப்பான். ஒரு வருஷம் கேப் எடுத்து இந்த வாட்டி எப்படியும் முடிச்சாகணும் அப்படின்னு படிச்சிருப்பான். இல்லாட்டி போன வாட்டி கிளியர் பண்ண முடியாம இந்த வாட்டி 2 வருஷமாட்டு ரிப்பீட் பண்றவங்களும் இருப்பாங்க. 3 வருஷம் ரிப்பீட் பண்றவங்களும் இருப்பாங்க. பாவம் அந்த பிள்ளைங்களோட நிலைமை இப்போ என்ன பண்ண எனக்கு வேண்டான்ட்டு காலேஜுக்கு போவாங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா காலேஜ்லாம் எப்படி ப்ராசஸ் லேட் ஆகும்ட்டு 21.25 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. சீட் இருக்கிறது 1,11,000 1,13,000 தான் இருக்கு. எப்படி இருந்தாலுமே மீதி 20 லட்சம் பேர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணியாகணும் வேற ஏதாவது கோர்ஸ்க்கு போனாங்க. இல்லாட்டி ஒரு சில பிள்ளைங்க வந்து இதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அது எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்க? 5 லட்சம் பேர் கூட வெயிட் பண்ணட்டும். 6 லட்சம் பேர் கூட வெயிட் பண்ணட்டும். மீதி அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு 10 லட்சம் பேர் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,60,60,000 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 1,60,60,000 பேர்ல என்ன ஒரு 12,000 சீட்ஸ் ஃபில் ஆக போகுது. மீதி இருக்கக்கூடிய 1,48,000 பேர் இருக்காங்க. இந்த 1,48,000 பேர்ல எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரிப்பீட் பண்றதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 50,000 பேர் அப்படி மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். அப்படி இருந்தா கூட 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? வெளியில ஏதாவது கோர்ஸ்க்கு போகணும். அவன் என்ன பண்ணுவான்? இப்போ திரும்ப நீட் டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எல்லா காலேஜ்லயும் வந்து அப்ளிகேஷன் வேற போயிட்டு இருக்கு. அவன் அந்த ப்ரெஷர்ல உட்காந்துட்டு இருப்பான். இப்போ எப்படியாவது அட்மிஷன் இப்போ சப்போஸ் நான் 20 நாள் கழிச்சு நான் வந்து சப்போஸ் அப்ளை பண்ண எனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்காம போயிடுமே அந்த பயத்தில் உட்காந்துருப்பேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் ரேட்டு 1,500 2,000 செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் இப்போ அது வந்து இப்போ அது பேரண்ட்ஸ்க்கு அது எக்ஸ்ட்ரா பர்டன் தான். இப்போ இந்நேரம் இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சதுன்னு நினைக்க அவங்க பாட்டு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ். இப்போ இந்த இன்சிடென்ட்னால கோச்சிங் சென்டர் மறுபடியும் இதில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? மறுபடியும் கோச்சிங் சொல்ல முடியாது சார். ஏன்னா வந்து வரவும் முடியாது. வேணா ஆன்லைனில் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு அன்னைக்கு உனக்கு ஆன்லைனில் யூடியூப்ல உனக்கு வந்து ஃப்ரீயாக நான் பண்ணி தரேன்ற மாதிரி அவங்க லெக்சர்ஸ் எடுக்க உள்ள வந்துருவாங்க. ஓகே. அவ்வளோதான் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் வந்து ஃபீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுலாம் வரதுக்குலாம் வாய்ப்புகளே கிடையாது. அது பண்ண மாட்டாங்க. ஓகே. என்ன நினைக்க அவங்க வந்து என்டிஏ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காட்டு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இது நடக்குது. ஒரு வாட்டி நடந்தது கிடையாது. அதை யாருமே நீட் எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இந்த என்டிஏ ஸ்டார்ட் பண்ண இதுலேருந்தே இது இருந்த மாதிரி இப்போ சொல்றாங்க நிறைய பேர். இப்போ இந்த பின்னணியில இப்போ இதனால இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த நீட் எக்ஸாம் பின்னணியில கோச்சிங் சென்டரோட மாஃபியாவும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சார். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பணம் புழங்குற இடம். 50,000 60,000 கோடி ரூபா பணம் புழங்குற இடம். இதில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மட்டும்தான் காரணம். இப்போ ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி அவனுக்கு வந்து போஸ்டர் பாய்ஸ் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவன் என்ன லெவலுக்கு வேணாலும் கீழே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பேசியிருந்தோம். ஆமாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பார்ப்பாங்க. அது தப்பு இல்லைன்றது அடுத்த விஷயம். அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு லூப் ஹோல் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் நடக்குதானே சார். எல்லாருமே இப்போ நேர்மையானவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சார். எல்லா இடத்துலையுமே சார் இப்போ இந்த நீட் எக்ஸாம் தமிழக அரசு வந்து தொடர்ந்து இதை வந்து தடை செய்யணும், நீட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. புது சிஎம்மே அதை வலியுறுத்தி இருக்காரு. நீட் தடைக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் தடை செய்யணும். ஓகே. வாய்ப்புகள் வந்து உண்மையிலே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து இப்போ கூட அடுத்த வருஷம் வந்து பேராமெடிக்கல்னு ஒரு 6 கோர்ஸ் மெடிக்கல் கோர்ஸ்க்கும் வந்து நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. 2027 இப்போ சப்போஸ் அவங்க ஐ திங்க் இதுக்கு ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ்லாம் போகணும்னு நினைக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பிலாம் போகணும்னு நினைக்க நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதிருக்கணும். நர்சிங் படிப்புக்குமே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீட் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கேன்சல் ஆகும்னு நினைக்க வேண்டாம். இப்போ அவங்க தான் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறோம். நான் என்ன சொல்ல வரேன், பண்ணுறது ஒழுங்காக பண்ணுங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த விஷயங்கள் இந்த எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடான விஷயங்கள், இந்த தேர்வு ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்டேட் பாலிசிக்கு கீழே வந்துச்சுன்னா, மாநில உரிமைக்கு கீழே வந்துச்சுன்னா
அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த முடிவு எடுக்கலான்ற மாதிரி வந்துச்சுன்னா அவங்க மேபி இப்போ தமிழ்நாடு அரசு தடைன்னு நீட்க்கு பேன் பண்ணணும்னு சொல்றாங்க, அவங்க அந்த முடிவு எடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி நடந்தா வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ பாலிடிக்ஸும் நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், அது கொண்டுட்டு வரது வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே மாநில உரிமைகளை பறிக்கிறது தான் எல்லா விஷயத்துலையுமே எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க சென்ட்ரலைஸ்டாக அதாவது நீங்கள் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன்ற கான்செப்ட் வந்துட்டுனாலே இது எல்லாமே போயிடுச்சுன்னா அவங்க அதை நோக்கி போகும்போது இதுக்கு எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க? எஜுகேஷன் எப்படி உங்க கையில் கொடுப்பாங்க? ஓகே. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பேக் போன் வேற. கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ஓகே. வந்து எந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு மற்ற ஸ்டேட்லேயும் சப்போர்ட் தேவைப்படுது. இது வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. மற்ற ஸ்டேட்லேயும் சப்போர்ட் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ பிஎம்ஸ்ரீயோ இருக்கட்டும், இது வந்துச்சு இல்லையா, பக்கத்தில் இருக்க கேரளா அக்செப்ட் பண்ணிக்கிச்சுல்ல, ஓகே. அதுக்கே அவங்க வந்து தமிழ்நாட்டு கூட சப்போர்ட் பண்ணல. இதுல என்ன மாதிரி பாதிப்பு வரும்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிஎம்ஸ்ரீனா மும்மொழி கொள்கை சொல்றீங்க. மும்மொழி கொள்கை, அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திறக்கணும் அப்படின்ட்டு 60%, 40% அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியில் இருக்கு இல்லையா, ஓகே. அதில் மும்மொழி கொள்கையும் உள்ள வருது. கேரளா ஒத்துக்கிட்டாங்க, நம்ம ஒத்துக்கல. இதுலயே வந்து நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க? ஓகே. நம்ம சப்போர்ட் இப்போ வந்து நமக்கு சப்போர்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களால வந்து அதை வந்து அந்த அவங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதா பேரு, ஆனா கன்கரண்ட் லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதுக்கப்புறம் நீங்க மாநிலத்துக்கு உண்டான கண்டிஷன்லாம் வருதா இன்னும் ரொம்ப வருஷம் வருமானமான தெரியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் பொறுப்புணர்வோட மாணவர்களோட எதிர்காலத்தை கருதி சில விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்னதாட்டு நம்ம டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஏற்கனவே பர்டன் இருக்காது. இது ஓவர் பர்டன் தான். இப்போ நம்ம வேற வழி இல்லை, பண்ணி தான் ஒன்று நினைக்கி ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து அதுக்கு ஏற்றாப்புல ட்ரெயின் பண்ணுறதுன்றது வந்து இந்த மாதிரி பணம் வந்து நிறைய விரையாகுது இல்லையா, அது குறைக்கும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட கருத்துக்கு நன்றி.